நான் தக்லைஃப் ரிவ்யூவை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேங்க. இதுதான் கடைசி ரிவ்யூ. அந்த படம் மக்களுக்கு சொன்னது வன்முறை, அப்புறம் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை லீகல் ஆக்கிறது. ஐ மீன் நம்ம குடும்ப விசேஷங்களுக்கு நண்பர்கள் உறவினருக்கெல்லாம் தெரியும்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் முக்கியமாக இந்தி திணிப்பு. சில சீன்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் புரியும், தெரியாதவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி சீன் நிறையா இருக்குது. அப்போ அது கிட்டத்தட்ட இந்தி திணிப்பு மாதிரி தான். ஹிந்தி தெரிஞ்சால் தான் அந்த படத்தை முழுசாக அவன் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சு பார்க்க முடியும். சரிங்களா? அப்புறம் ஒரு கமல்ஹாசன் சார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி வச்சு நடத்தி அதில் ஐடி விங் மூலிமா ஏகப்பட்ட நான் முதலமைச்சரானால் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு ஐடி விங்கு வச்சு பயங்கரமாக ப்ராபகேட் பண்ணிகிட்ருக்கிறம்போது அவங்க அவர் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இதுதான்ப்பா மக்கள் பிரச்சனை, இதுக்கு ஒரு அரசியல்வாதியாக ஒரு ஆளுங்கட்சியாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு ஒரு படம் எடுக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம்ல. இந்த ஊடகத்தை எப்படி பயன்படுத்தலாம், அந்த சின்ன ஒரு ஐடி விங் வச்சு கொஞ்சம் பேர்த்த ரீச் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி ஒரு ஊடகம் கிடச்சிருக்குது, அது எப்படி ஒரு சினிமா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் உலகம் பூரா பார்க்குற பரவற மீடியா தானே, இதில் நல்ல செய்திகளை கொண்டு வரலாமே, கொடுக்கலாமே இல்லை? அது சொல்லலாம் பேச்சுக்கு, யாரோ கதை எழுதுகிறாங்க, யாரோ டைரக்ட் பண்ணுறாங்க, அவர் வெறும் நடித்தார் தானே அப்படின்னு சொல்லலாம். படம் எடுத்து கொடுத்தாங்க, அது வித்தம் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கிறோம். ஒரு மக்கள் தலைவனாக வர்றது அப்படின்னா அது சாதாரணம் இல்லை. அதுக்கு 3 முகங்கள் தேவையில்லை. பர்சனலாக ஒரு முகம், கமர்ஷியலாக ஒரு முகம், அரசியலுக்கு ஒரு முகம் அப்படின்ட்டு இல்லையா? அப்போ ஒரே கொள்கை பிடிப்போட ஒரே முகத்தோட மக்களுக்கு தீவிரமாக இறங்கி சேவை செய்யும்போது வரலாற்றில் இடம் பிடிப்பீங்க, மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிப்பீங்க, நல்ல பேர் இருந்துகிட்டே இருக்கும். பணம் என்னங்க, பணம் சம்பாதிச்சு அது என்னத்தை, யாராவது இவங்க பணக்காரங்க அப்படிங்கிறதுனால ஏதாவது பேரும் புகழும் பெற்றிருக்கிறாங்களா? இல்லையே. ஸோ மக்களுக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது.